ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஈஸி குக்கிங். டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நல்ல சுவையான ஸ்வீட் சக்கரை பொங்கல் எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் தென் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நாட்டு சக்கரையும் அண்ட் தென் மில்க் சேர்த்துலேன். மில்க் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி இந்த சுவையான சக்கரை பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு வந்து ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கேன். அரிசி அண்ட் பச்சைப்பயிறு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிடுங்க. அரிசி அண்ட் தென் பச்சைப்பயிறு கழுவிட்ட பிறகு அதுக்கு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஸோ அதன் பிறகு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிட்ட பிறகு அதில் 1 or 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்ட பிறகு நம்ம கழுவி வச்ச அரிசி அண்ட் பச்சைப்பயிறு இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் பக்கம் நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க. அது தண்ணியெல்லாம் ஓரளவு வந்து வடிஞ்சிடணும். ஸோ நான் இப்படி வறுத்து எடுக்கிறப்ப வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது அண்ட் தென் க்ரீமியாகவும் இருக்குது. அதன் பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளர் எடுத்துக்கோ அதில் 3 டம்ளர் தண்ணியும் அண்ட் தென் 1 டம்ளர் பாலும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அதன் கூடவே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடுறப்போ தான் நல்லா டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா பால் கலரில் இருக்குது தண்ணி. ஸோ இது மாதிரி 1 or 2 டைம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வந்து விட்டுடுங்க. ஸோ நமக்கு வந்து 3 or 4 விசில் விட்ட போதைக்கு நல்லா வந்து அரிசி வெந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அதன் பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் எந்த டம்ளரில் அரிசி அண்ட் பருப்பு எடுத்தேன்னா அதே டம்ளரில் 1.5 டம்ளர் நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாட்டு சக்கரை சேர்ந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், இது மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஸோ அதில் வந்து சின்னதாக லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதிக்கும். அப்போ தான் வந்து அதில் டஸ்ட் எதாவது இருந்தால் கூட ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான். ஸோ லைட்டாக வந்து இது மாதிரி கலந்து விட்டுடுங்க. சில டைமில் வந்து நாட்டு சக்கரை கல்லும் டஸ்ட் அது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து வடிகட்டி எடுக்கிறது தான் அப்படி பண்ணுறேங்க. ஸோ பாருங்கள், அரிசி அந்த பருப்பு நல்லா வெந்து வந்துட்டு இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா கரண்டி வச்சு மசிஞ்சு விட்டுடுங்க. ஸோ இது மாதிரி மசிஞ்சு விட்டுடுங்க. நல்லா வெந்துட்டு இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் நல்லா மசிஞ்சு விட்டுடுங்க. ஸோ அதன் பிறகு நாட்டு சக்கரை பாகு காய்ச்சினங்களே அதை வந்து ஒரு வடிகட்டி எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணி விட்டுடுங்க. வடிகட்டியில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டு பிறகு அதை நல்லா வந்து மசிஞ்சு அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம பாவு வந்து ரைஸோடு நல்லா கலந்து வரும். நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸ் பக்கம் நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா அந்த தண்ணியும் அந்த ரைஸ் கூட நல்லா கலந்து வரணும். அது மாதிரி வந்து மசிஞ்சுட்டணும். ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டணும். ஸோ அதன் பிறகு முந்திரி, பாதாம் அண்ட் தென் உலர் திராட்சை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு கடாயில் சிறிதளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 2 டேபிள்ஸ் பக்கம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்ட பிறகு அது உருகி நெய் வந்து நல்லா லிக்விட் ஆகிட்ட பிறகு அதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி அண்ட் தென் பாதாம், கட் பண்ணி வைத்த பாதாம், அதன் பிறகு உலர் திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த உலர் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி நல்லா உப்பி வர அது வரைக்கும் வந்து லைட்டாக அது மாதிரி கிளறி விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து வந்துடுச்சு அந்த மாதிரி. ஸோ இப்போ அதை எடுத்து நம்ம ரைஸோடு சேர்த்துக்கிட்டா போதிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது மாதிரி இருக்கிறப்ப அதை எடுத்து ரைஸ் கூட சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோ ரைஸ் கூட சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸோ ரைஸ் நல்லா கிரீமியாக இருக்குது. பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்குது இல்லையா? ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த சக்கரை தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கிளறி விட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. அதில் நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்ட்டாக சுவையான நாட்டு சக்கரையில் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றொரு நல்ல ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். டாட்டா பை, see you all.